வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. என்னடா யூடியூப்னு பார்க்குறீங்களா? டிக்டாக்ல செஞ்சுனாங்க, சப்பர் ஒன்று தந்தீங்க. இப்போ யூடியூப்பும் திறந்துருக்கிறேன், சப்பர் ஒன்று தாங்க. இப்போ எங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்டோருங்க வந்தாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு புது புது பைக்கில் வந்தோன்றது. முதல் வந்தீங்கன்னா லேடிஸ் பைக் வந்துச்சு, இப்போ அதுக்கப்புறம் MT R15 வந்தோன்றது. இப்போ இன்றைக்கும் ஒரு பைக் வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதான் வந்து எடுத்து போடுவோமேன்னு வந்தாங்க. இந்த பைக் ஸ்டோரும் எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் ஒன்வே ஸ்டான்லி ரோட்டில் சம்பத் பேங்குக்கு பஸ் போட்டும் சம்பத் பேங்குக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் இருக்கு. பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எஃப்னா, இதான் பேர். வாங்க போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ள என்ன பைக் வந்திருக்கு, என்ன விலையில கொடுக்குறாங்கன்னு போய் பார்ப்போம். இதான் நீங்கள் நம்ம கதைக்கு முதல் தரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமர்த்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்தால் இப்போ வந்திருக்கிற பைக் வந்து எப்செட் 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. இப்போ நாங்கள் இப்போ எப்செட் இந்த பைக்கை பற்றி நாங்கள் ஸ்டோரும் மண்ணாவுடைய கதைப்போம். என்ன மாதிரி இப்போ இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, இப்போ என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இப்போ பைக்கில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு மறுபடிய கதைப்போம். ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம் நம்பியாக்கள், வாங்க. அண்ணா என்ன பேர்? என் பேர் ரவி. வழங்க முதல் உங்களோட கதைச்சிருக்கிறேன். எங்களோட கடைக்கு பேர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது நாங்கள் ஜஃப்னால யமா மோட்டர் பைக் டீலர்ஸ், ஜமாண்ட ஒருத்தர் டீலர். நாங்கள் எங்களோட இந்த கடையை எங்களோட ஸ்டான்லி ரோட்டில் வந்து அந்த ஒன் வேக்குள்ளே வர ரோட்டில் சம்பத் பேங்குக்கு நேராக முன்னால் இருக்குது எங்களோட ஷோரூம். நிறைய பைக்குகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் 2-3 கிழமையாக எங்களுக்கு புது பைக்குகள் வர தொடங்கிடுது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ ஸ்டாக் பாருது வந்து ஒவ்வொரு மாடல் வைஸாக வந்து கொண்டு இருக்குது. அதாவது முதல் வந்து ஸ்கூட்டர் மாடல் வந்தது RZR 125cc. அந்த பைக் வந்து அந்த ஸ்டாக் நாங்கள் கிளியர் பண்ணினோம். முதல் ஏர்லியாக புக் பண்ணி வெயிட் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு அந்த பைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தா MT-15 வந்தது, தெரியுமா, எல்லாம் பார்த்து நீங்கள். MT-15 வந்தது. அதுக்கு பிறகு R15 வந்தது போன கிழமை. அதுமாதிரிலாம் முடிஞ்சுது. என்ன புக் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் அந்த பைக்கள் வருது. அதெல்லாம் வந்தால் நாங்கள் அதை உடனே புக் பண்ணினாக்களும் கூப்பிட்டு கொடுத்துருவோம். இப்போ கடைசியாக இப்போவும் புக் பண்ணலாம். இப்போயும் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக புக் பண்ணலாம். 2 மாதமா 2 மாதம் ஆகும். இப்போ என்ன வந்திருக்கு? இப்போ கடைசியாக வந்திருக்க வந்து எங்களுக்கு இந்த FZ16 என்ற மாடல். இந்த மாடலில் சொல்கிறது FZ16. இது ஏற்கனவே எங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இங்கே இறக்குமதி நிப்பாட்டுறதுக்கு முதலும் இந்த பைக் வந்தது. இது FZ வெர்ஷன் 2. இந்த வெர்ஷன் 2 இது வந்து என்னென்னா 5 வருஷத்துக்கு முதலும் இந்த பைக் வந்தது தான். இந்த பைக் வந்து இப்போ இந்தியாவில் உற்பத்தி நிப்பாட்டியிருக்கான். இந்தியன் மார்க்கெட்டில் இந்த பைக் வந்து இப்போ சேல்ஸில் இல்லை. இப்போ இந்த பைக்குக்கு பதிலாக வெர்ஷன் FZ வெர்ஷன் 3யும் வெர்ஷன் 4வும் வந்துடுது. அப்போ அதால் இந்தியாவில் இந்த பைக்கில் உற்பத்தி நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ இதை ஸ்ரீலங்காவுக்காக மட்டும் இதை ஃபேக்ட்ரிக்கு ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட்டுக்கு தான் இந்த பைக்கை இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அடித்து வருது. என்ன ரீசன்டா ஒரு பட்ஜெட் பைக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணி இந்த பைக்கை எடுத்துருக்கோம். இப்போ பைக்கை பற்றி பார்ப்போம். வாங்க. இது ஏற்கனவே இப்போ 5-6 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இங்கே ஓடுற பைக் தான். இந்த பைக் வந்து பொதுவாக 153cc கேட்டகரிக்குள்ள வருது. 153cc. ஓகே. 153cc இந்த பைக்குண்ட. இது நார்மலாக ஒரு டவுன் ஏரியாவுக்குள்ளே ஓடுறதுக்கு கொஞ்சம் வேலை செய்கிற படியங்கள் அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் பைக்காக நல்ல பட்ஜெட்டாக இருக்கும். இந்த பைக் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு 45-50 மைலேஜ் வேலை செய்யும். இதில் ஸ்பெஷல் என்னென்னா எங்களுக்கு நாங்கள் MT-15 R15 பார்த்தீங்க. அந்த பைக் வந்து ஒயில் கூல் என்ஜின். இப்போ இந்த பைக் என்னென்னா இந்த பைக்கை சொல்கிறது ஏர் கூல் என்ஜின் சொல்லி. இது வந்து காற்று இதில் படுறபடியாக இந்த என்ஜின் வந்து குளிர்விக்கிறது. அதால் இது ஏர் கூல் என்ஜின் சொல்கிறது. மற்ற MT-15 R15 வந்து ஒயில் கூல் என்ஜின். இதில் இந்த காற்றை உள்ளுக்குள்ளே என்ஜினுக்கு பட வைக்கிறதுக்காக இதில் அந்த ஏரோடைனமிக்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதால் இந்த காற்று வந்து இதுக்குள்ளே போகிறபடியாக இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு குளிர்விக்கப்படும், கூலாக இருக்குமே. கூலாக இருக்கும். இதையும் தாண்டி என்ன ஸ்பெஷல்?
இல்லை நார்மலாகவே எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஃபியூச்சர்ஸ் தான் அந்த பைக் தான் திருப்பி அதே ஃபியூச்சர்ஸில் அப்படியே திரும்பி வந்து அதே தான் என்ன ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வந்து 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ வேறபடியாக இப்போ இன்னும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இப்போ வெளி மார்க்கெட்டில் 5 வருஷத்துக்கு முந்தின மாடலும் கூடின விலைக்கு தான் விற்குது. இப்போ அதால் இப்போ நீங்கள் இந்த பைக்கை இந்த விலைக்கு எடுத்தால் நல்ல விலை. இது என்ன 10,70,000 தான் 10,69,900 தான் இந்த பைக்குக்கு கம்பெனியால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ். இதுக்கு வந்து கலர்ஸ் என்ன இதில் எஃப்செட் வெர்ஷன் 16 வெர்ஷன் 2ல் தனியாக பிளாக் மட்டும்தான் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வரோம். அந்த வேறு கலர்ஸ் வந்து ஒப்பீட்டளவில் கொஞ்சம் சேல்ஸ் வந்து கலர் இந்த பைக்கில் வந்து வேறு கலராக விரும்ப மாட்டாங்க அப்படியே. அதுக்கான பிளாக்கை மட்டும் தான் கொண்டு வரோம். பிளாக்கை மட்டும் தான் கொண்டாடுறீங்கன்னா இப்போ வந்து எத்தனை பைக் இங்கே வந்தது? இப்போ எங்களுக்கு பொதுவாக முதல் புக் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு ஒரு 13 பைக் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் தந்துருக்காங்க. நீங்கள் எவ்ரி மந்த் அது தொடர்ச்சியாக வரும்போது சீருக்கு வரும். ஏற்கனவே நிறைய பைக் கஸ்டமர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ என்னென்ன புக் பண்ணினா தான் எல்லாமே வந்திருக்கேன். புக் பண்ணின பைக் மட்டும்தான் வந்துருக்கு. ஓகே. இனியும் அப்படி தான் புக் பண்ணின கஸ்டமர்ஸ் மட்டும்தான் பைக் வரும். அதை நாங்கள் ஆர்டர் படி கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். இப்போ அதாவது இன்றைக்கு வந்தது தெரிஞ்சிட்டு தானே எல்லாருக்கும். இப்போ வந்தது தெரிஞ்சான்னா புக் பண்ணினா எவ்வளோ நாளில் வரும்? இப்போ நாங்கள் பொதுவாகவே எங்கள் எல்லா ஆர்டருக்கும் ஆக குறைஞ்சது 2 மாதம் கொடுக்குறோம். சில நேரம் தவறுதெல்லாம் நாட்டில் ஏதாவது இடையூறுகள் எங்களோட டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் அப்படி பிரச்சனைகள் வரைக்கும் 1 கிழமை 2 கிழமை கொஞ்சம் பிந்தலாம். அல்லது நாங்கள் கொஞ்சம் வெளியாக வந்தால் 2 மாதத்துக்கு முதலும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் பொதுவாகவே 2 மாதம் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் தவணை கொடுக்குறீங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி? இது எல்லா லீசிங் கம்பெனியும் பொதுவாக 30% ஒரு வாகனத்தின் விலையில 30% கேட்பாங்க. அப்போ இந்த விலைக்கு 30% நீங்கள் கட்டினீங்கன்னா லீசிங் கம்பெனியால் லீஸ் போட்டு தருவாங்க. ஓகேண்ணா. இப்போ இதே போல் மைலேஜ் பாவிக்கும். இது சராசரி ஒரு 45-50 மட்டும் மைலேஜ் பாவிக்கும். அதில் இது 10 லிட்டர் கெப்பாசிட்டி தான் டேங்குங்க. இது வந்து ஒன் லைட் மாடல். நீங்கள் சுவிட்சை ஒன் பண்ணினாலே உங்களுக்கு லைட் வேலை செய்யும். ஸ்விட்ச் ஆன் பண்ணினாலே லைட் வேலை செய்யும். ஒன் லைட் மாடல் என்று சொல்லி. பழசுலேயும் இதுதானா? பழசுலேயும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்தது. சவுண்டும் ஒரு ஸ்மூத்தான சவுண்டு என்ன? இப்போ இது வந்தும் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு பைக் தானே? விருப்பமானது. இந்த பைக்குன்னா இதில் என்னென்னா கொஞ்சம் அடக்கமாக அளவாக இருக்குது மற்ற பைக்கில் விட. இப்போ கிட்டத்தட்டனா இந்த பழைய இப்போ என்ன சொல்கிறோம் எம்டி கிட்டத்தட்ட எம்டி பைக் வாங்கிட்டாங்க. பேசுகிறேன் என்ன எடுப்போங்க எல்லா வீடியோக்குமே தான் சொல்கிறேன். ஒரு வாரம் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை. பேசுகிறோம் இல்லை சவுண்டை பார்த்தீங்கன்னாலும் உண்மையாகவே நல்லா இருக்குது. 5 வருஷத்துக்கு அந்த வாகனம் இப்போ திரும்ப இப்போ நீங்கள் இந்த பைக் எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்கும். 2025 மாடல் இருந்தால் இந்த பைக் வரும். சவுண்டை கொண்டு பாடுங்க. ஆனால் உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்கும். எங்களோட பிரான்ச் வந்து சுண்ணாத்தில் இருக்குது, நெல்லியடியில் இருக்குது, கிஃப்ட்னால இருக்கு. ஓகே ஓகே. நாங்களும் தெரிஞ்சுனா அங்கேயும் புக்கிங் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஏற்ற மாதிரி கொடுப்போம். அதான் எங்களுக்கும் தெரியாது. இந்த இதில் இப்போ போர்டு இதில் பார்க்க நாங்களும் பார்த்துனாங்க. ஏன்னா நெல்லம் தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன் அங்கே இருக்கிறாங்க அங்கேயே போகலாம் தானே கதைக்கிறது. இல்லாட்டி எதுக்குனாலும் ஜாழ்ப்பாணம் தானே வரணும். இப்போ இந்த பைக்குக்கு மற்ற பைக்கில் மாதிரி தான் 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி இருக்குது. 2 வாரண்டி இருக்குது. மற்றது இந்த பைக்குக்கு நாங்கள் 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். வேறு என்னென்ன இந்த டயர்கள் எல்லாமே இந்த அது சேம் தான். இதுக்கு வந்து வளமையாக எம்ஆர் வாரது இல்லாட்டி சிஎட் போட்டு வர்றது. இது இந்த பைக்குக்கு எங்களுக்கு சிஎட் தந்துருக்காங்க. பிரேக்குகள் என்ன வாங்கி அதில் இது வந்து முன்னுக்கு டிஸ்க் பிரேக் தான். இதுக்கு ஏபிஎஸ் வாரதில்லை. இது நார்மல் எங்களை பட்ஜெட் பைக் கொண்டு தானே இதுக்கு டிஸ்க் பிரேக் தந்துருக்கு. ஆனால் பெரிய இந்த விட்டம் வந்து பெருசு. அந்த பின்னுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். வளமையாக வாரமாய் தான். இப்போ எம்டி R15 அதிலுக்கு டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏபிஎஸ் இல்லை, சிங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்கிறது வளமையாக ஒரு பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே டிசைனில் அப்படியே திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இப்போ பிராண்ட் நியூவா 5 வருஷத்துக்கு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு இந்த மாடலுக்குன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வைஸாக இந்த மாடலை விரும்புகிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இது ஒரு
ஜாப் ஓரியன்ட் பைக், அதாவது வேலை இல்லை இது ஒரு நல்ல பைக் என்ன உண்மையா. இப்போ என்னன்னு சொல்கிறேன், இப்போ நீங்களும் சொல்கிறீங்களா ஒரு 45-50 பாய்க்குன்னா ஓகேண்ணா சமாளிக்கிறேன். ஒரு 25-30 தானே கஷ்டம் இந்த காலத்தில் உண்மையாகவே. 45 ஃபியூயல் இன்ஜெக்டர் மாடல் தானே இது, கார்பரேட்டர் இல்லை, ஃபியூயல் இன்ஜெக்டர் மாடல் தான் இது வெர்ஷன் 2. வேறு ஏதாவது வாரண்டிகள் இருக்கா இல்லை அது மட்டும் தானே? இப்போ வாரண்டி வந்து இப்போ எலக்ட்ரானிக் பார்ட்ஸுகளுக்கு எங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் டைமுக்கு, அதான் 3000 கிலோமீட்டர் மட்டும் எலக்ட்ரானிக் பார்ட்ஸுகளுக்கு வாரண்டி இருக்குது. வாரண்டி இருக்கா? அப்போ பைக்கை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்கண்ணே. இப்போ உங்கள்கிட்ட கடைக்கு வந்து நாங்கள் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்போ வந்தாலும் புக் பண்ணலாம். வந்தாலும் நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓமா அது சரி. அது இவ்வளோ காலமே இருந்த கிட்டத்தட்ட என்ன பிரச்சனைனா நிறைய இப்போ எங்களை இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற புக்கிங் கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அளவான ஸ்டாக் தான் இருக்குது. இப்போ அதால் வெளி மாவட்டங்கள்ல இருந்து கால் பண்ணும்போது எங்களுக்கு அதை ஆர்டரை அடுத்து கொடுக்குறது சரியான சிரமமாக இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்கேன் உண்மைதான். இப்போ என்னென்னு சொல்லுங்க, அப்போ என்னதான் பழைய பைக்குகள் இருந்தாலும் இந்த புது பைக்குக்கான டிமாண்ட் எப்போவுமே குறையாது. வந்த வேற எடுத்துக்கொண்டு தான் இருப்பாங்க. இந்த R15 MD எல்லாம் போட்டு இப்போவும் புக்கிங் மாதிரி. நானே அன்றைக்கு உங்களுக்கு அடிச்சு கேட்டுறான் தானே புக் பண்ணலாமா இன்னொன்று. இப்போ எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் நம்பிக்கையாக புக் பண்ணி வச்சிங்கன்னா பைக் நாங்கள் ஷுவராக எடுத்து தருவோம். புக்கிங்கு எவ்வளோ வேணாம்? புக்கிங்க்கு ஒவ்வொரு பைக்கின்டையும் 20% நீங்கள் காசு கட்டணும். எந்த இப்போ எங்கள்கிட்ட நிற்கிற எந்த பைக் இருந்தாலும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் அந்த பைக்கின்ற 20% வந்து அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணி தான் புக் பண்ணுவோம். இப்போ பொதுவாக இந்த பைக்குக்கு 2,15,000 இதுக்கு நான் புக்கிங்குக்கு எடுக்கிறேன். புக்கிங் காசு வந்து 2,15,000. இப்போ 2,15,000 என்னன்னா மிச்சம் வந்து அந்த 10 லட்சத்துக்கு கழிச்சு போட்டு தானே அந்த விலையில நீங்கள் இப்போ முதல் கட்டுற காசை கழிச்சு போட்டு பேலன்ஸ் தான். ஏன்னா சிலாக்களுக்கு அது இந்த பூரண விளக்கம் இல்லைன்னா என்ன கேட்டவங்க என்ன புக்கிங் காசு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி இல்லை அப்படி இல்லைண்ணே. ஏன்னா அன்றைக்கு ஒரு ஆள் கேட்டவங்க, அதனால தான் உங்களுக்கு எதுக்கும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி செய்யலாம். இப்போ உங்களோட கடையில் பேரையும் மக்கா திருப்பி சொல்லி போட்டு நம்பரையும் மக்கா சொல்லுவீங்க. சரி. இப்போ எங்களோட இந்த நாங்கள் இந்த யமா ஷோரூம் வந்து ஸ்டான்லி ரோட் 1 வே ரோட்டில் இருக்குது. சம்பத் பேங்குக்கு நேராக முன்னால் எங்களோட நாங்கள் யமா மோட்டர் பைக்கின் ஒருத்தர் டீலர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எங்களோட நிறுவனத்தின் பேர். நம்பர் டெலிவரி நம்பர் 077 66 23 824. ஓகேண்ணா, நன்றியா. நன்றி.